வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சுவையான ஆட்டுக்குடல் கறி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாதா இட்லி தோசைக்கு பொருத்தமான ஆட்டுக்குடல் குழம்பை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடல் குழம்பு செய்யறதுக்குங்க நான் தேவையான ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கிறேங்க. நான் கடையிலேயே கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. இதையும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு தடவை எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் ஓட்டதுக்கப்புறங்க இது மேலே இருக்குதுங்களா பிளாக்கா, அது ஈஸியாக வந்துடுங்க. அதை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது, அதில் போட்டுடலாம். கொதிச்சா ரப்பராட் ஆயிருங்க. நம்ம கொதிக்க தண்ணியில் போட்டு இப்படி எடுத்தால் போதுங்க. எடுத்துடலாங்க. இது உப்புலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் எடுத்துடலாங்க. நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா. இந்த குடல் நம்ம பிளாக்காக இருக்குங்க பின்னாடி, அதை இப்படி சுரண்டிகிட்டே வந்துடுங்க. நம்மளே கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. சுடுதண்ணியில் போட்டோன்னே எடுத்துடணும். இந்த பிளாக்காக எடுத்துட்டுங்க நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட்டுக்குடலைங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இருக்க கருப்பெல்லாம் சுரண்டனுங்காட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. படித்து வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாவே இந்த குடலாம் நல்லா உப்பி வந்துடுங்க. உள்ளுக்கு இருக்கிற க்ளீன் ஆயிரும் நம்ம கழுவுறப்போ. இது 1/2 கிலோ குடல் கறிங்க. இது தேவையான அளவு மசாலா வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க, ஒரு கடாயை வச்சுக்கிறேனுங்க. அது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பட்டை போட்டுக்கலாங்க, 3 கிராம்பு போட்டுக்கலாங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் பொரியட்டுங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, 2 அது போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விடலாங்க. பாருங்கள், வெங்காயமெல்லாம் கொஞ்சம் செவந்து வந்துச்சு. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டு பரட்டி விடலாம். சீரகம் மிளகெல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுட்டேன். அடுத்தது 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். இதில் 1 கப் போடணுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆகுங்க, அந்தளவுக்கு போட்டுக்குங்க. இதுலேயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. தேங்காயெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நான் பரட்டிடலாங்க. அப்போ தான் குழம்பு கெடாமல் இருக்கும். பாருங்கள், தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கு ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மாதிரி 1/2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா நிறச்சி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், மல்லித்தூள் போட்டு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இன்னைக்கு குழம்பு தாளிச்சிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது போட்டுக்கலாம் ஒரு கையளவுக்கு. நீங்கள் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 அல்லது 2 போட்டுக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், அது போட்டுக்கலாங்க. அடுத்து 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பெல்லாம் போட்டோங்கன்னா தக்காளியில் சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடலாங்க.
தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 1 கிலோனா 2 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. நம்ம அரை கிலோ செய்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போது. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடலாங்க. உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மசாலாவுக்கு வணக்கம் இல்லைங்களா, வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கிறப்பவே வந்துங்க 3 பூண்டுமே ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு வதக்கிங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால வந்து தாளிக்கிறப்ப வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி செஞ்சுக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. அடுத்து க்ளீன் பண்ணி வச்ச குடலை போட்டுக்கலாங்க. போட்டு பரட்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் பரட்டி விடுங்க. குடல் வந்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுங்க. அடுத்து வந்து அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடலாங்க. குழம்பு வந்து கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், அது கொஞ்சம் பத்தாது, அதனால் இப்போ வந்து கொஞ்சம் போட்டுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அளவாக போட்டுக்குங்க. பாருங்கள், குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டுலாங்க. வெயிட் போட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கங்க. பாருங்கள், வெயிட் போயிடுச்சு. பார்க்கலாம். திறக்கிறப்பே நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து மல்லித்தலை போட்டுடலாங்க. இட்லி குடல் குழம்பு தானுங்க காம்பினேஷன். எப்பவுமே காலையில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டில் வந்து இட்லி குடல் குழம்பு தானுங்க காலையில் வைப்போம். பாருங்கள், குடல் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதை ஒரு நல்ல ரெசிபியை சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.